குட்டீஸ்லேருந்து எல்லாருமே வந்து படம் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்பவே பிடிக்கும். எல்லாமே நாங்கள் நிறைய இடத்துல அழுக வேலை செஞ்சோம். நல்லா இருந்துச்சு. எனக்கு சைனீஸ் ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த ஃப்ரெண்ட் ரோலாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் கியூட்டாக இருந்துச்சு. நிறைய வேறு திருச்சியில் எடுத்து வச்சுருக்காங்களா படத்தை. என்னோட காதல் வந்துட்டு 4 வருஷம் காதல் அங்கே இருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே ஆஹா இதான் நம்ம அங்கே போனோமே இருந்தோமே அப்படி இருந்துச்சு. பயங்கரமாக இருந்தது. நல்லா இருந்தது. ஆக்சுவலி கேஸ்டிங் எல்லாமே பெஸ்ட்டு கேஸ்டிங்ஸு. அண்ட் எந்த இடத்துலையுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை, எல்லாமே நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் இட்ஸ் அ நைஸ் குட் ஃபீல் குட் மூவி. இது சிங்கிள் இதுன்னு கிடையாது. இப்போ நான் திருச்சி, ஸோ திருச்சி மக்கள் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அந்த பிளேஸ் அந்த மாதிரி, இந்த பிளேஸ் இந்த மாதிரி, சீக்கிங்ஸில் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவலாக இருந்ததுன்னா பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஸோ எஸ் வந்து பாருங்கள். திருச்சி பையங்க, எங்கள் ஊர் பையன். ஸோ பயங்கரமாக நடிச்சிருந்தா. வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஸோ அஸ் அ டைரக்டராகவும் சரி, ஒரு ஆக்டராக ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல ஸ்க்ரீனில். ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ஷன் காமெடி எல்லாமே நல்லா, ஆக்சுவலி நல்லா கிளிக்காக இருந்தது. ஒரு ரியல் லைஃபோட இது எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. எதுவுமே ட்ராமாட்டிக்காக இல்லை, லைக் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஸோ மச் ரெக்கமெண்டபிள். கமல் சி. ஹீரோயினோட டப்பிங் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, மலையாளி ஸ்லாங்கோட இருந்ததுனால. மற்றபடி எல்லாமே ப்ளஸ் தான். நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால அது பார்க்கும்போது எனக்கு ஆதங்கமாக இருந்தது. மற்றபடி எல்லாமே ப்ளஸ் தான். எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற காமெடி அந்த மாதிரி, அதான் நேச்சுரலாக இருந்தது எல்லாமே. அபி வந்து மற்ற டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸாக மாறி இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஒரு அந்த மாதிரியே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குமோன்னு நினச்சேன். அப்படி இல்லை, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இல்லை, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நல்லா இருந்தது படம். வித் லவ் பார்த்தேன். சூப்பராக இருக்குது. எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கலாம் இந்த படம். இது ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். நீங்கள் Feb 14 உங்கள் வேலண்டைன் கூட வந்து கூட பார்க்கலாம். ஃபீல் குட்டான மூவி. அவங்க ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரில. பட் வந்து இப்படி நீங்கள் திருப்பி போய் பேசுனீங்க, மீட் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. அவங்க ஸ்கூல் போர்ஷன்ஸ் எல்லாமே ஸ்கூல் லைஃபோட கனெக்ட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அந்த பெஞ்சு போர்டு அதெல்லாம் வந்து திரும்பி நம்ம ஸ்கூலில் எப்படி இருந்தோம்ல அந்த மாதிரி எல்லாமே ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சுது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. யுவன் சார் பாடினது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. அது தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. சார் நல்லா இருந்தது சார். எல்லாருக்குமே ஒரு திரும்பி ரீகால் மாதிரி இருக்கும். பழைய மெமரிஸ், ஓல்டு மெமரிஸ், எப்போவுமே குட் மெமரிஸ். ஹீரோ ரொம்ப அசத்தல் சார். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது. ஹீரோயினோட கதை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு இன்டர்வியூக்கு அப்புறம் அப்படியே காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது, திருப்தியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மூவி. Feb 6 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து எஸ்பெஷலி 90s கிட்ஸுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் மெமோரிஸ் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா அந்த ஸ்கூல் பாட்டு. ஏன்னா அது ரொம்ப மெமரபுளாக இருந்தது எனக்கு. ரொம்ப ஒரு மாதிரி செமையாக இருந்தது மூவி. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள் Feb 6. கண்டிப்பாக ஸ்கூல் லைஃப் தான் எனக்கு கனெக்ட் ஆனது மெயினாக. மற்றபடி அந்த லவ் போர்ஷன் எல்லாமே செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அந்த 3 கேர்ள்ஸ் கேங்காக அவங்க வந்து அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருந்தது எல்லாமே வந்து லிட்ரலாக எனக்கே கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. என்னோடய ஸ்கூல் லைஃப்பை நான் பார்த்த மாதிரியே இருந்தது. ஸோ லைக் கண்டிப்பாக எனக்கு அது பார்க்கும்போது எனக்கே வந்து ஸ்கூலுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணணும்னு தோணுச்சு. அவங்க அந்த ரீவிசிட் பண்ணும்போது வந்து நாம் ஒரு நாள் ஊருக்கு போனால் ஸ்கூல் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் மறுபடியும் ரீயூனியன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. லைக் எதையும் காப்பி அடித்த மாதிரியோ இல்லை வேறு எந்த படத்துலேருந்தும் ரிலேட்டபிளாக எதுனா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இல்லை, அதான் சொன்னேனே, எந்த படத்தையும் பார்த்து காப்பி அடித்த மாதிரிலாம் இல்லை. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்தது.
மூஞ்ச சுழிச்சிக்கிற மாதிரியான சீன்ஸும் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா ஏஜ் ஜெண்டரில் இருக்கவங்களும் வந்து கண்டிப்பாக படத்தை பார்க்கலாம் அண்ட் தேட்டரில் தான் போய் பார்க்கணும். எல்லாருக்குமே ஸ்கூலில் வந்து ஒரு பப்பி லவ் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும்ல. ஸ்கூல் படிக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக எதனா ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்மளால் போய் அதை போய் சொல்லவும் முடிஞ்சிருக்காது. ஸோ கண்டிப்பாக பர்சனல் லைஃபோட ரொம்ப ரிலேட்டபிளாக தான் இருந்தது. கண்டிப்பாக வந்து ஸ்கூல் லைஃப்பை போய் திருப்பி பார்க்கணும், ஸ்கூல் பெஞ்ச்லலாம் போய் திருப்பி உட்காரணுன்ற ஒரு ஆசை வந்து இந்த படம் வந்து நம்மளுக்கு கொண்டு வருது. அவரோட ஃபஸ்ட்டு படம் இதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவர் நடிச்சிருந்தாலுமே கூட இந்த படத்தில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. மேபி அடுத்த பிரதீப் ரங்கநாதனா கூட அவர் வரத்துக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது படம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். லவர்ஸ் டேக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். எல்லா இடத்துலையும் தோணுச்சுண்ணா, எல்லா இடத்துலையும் ஜாலியாக சிரிக்கலாம், அவ்வளோதான். ஒரு ஜாலியாக படம் பார்க்கணுன்னா வந்து படம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ வித்லவோட ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். அண்ட் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ஃபிலிம், இந்த வருஷத்தோட ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்படின்னே சொல்ல முடியும். ராம்காம் ஜானரே வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, பட் அபிஷன் வந்து அதை காப்பாற்ற வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். அனஸ்வரா பிச்சிட்டாங்க. அவங்க மலையாளத்துலேயே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, தமிழில் கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் பில்லர் ஆஃப் த இது ஃபிலிம் வந்து ஷான் ரால்டன் சார் தான் மியூசிக் வந்து தெரிவிக்க விட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. ஸோ எல்லாருக்கும் கரெக்டாக, எல்லாருக்கும் ஸ்கூல் லைஃப்பில் ஒரு லவ் இருந்திருக்கும். ஸோ லவ்வை நீங்கள் வந்து நினைக்க வைக்கும். அதே மாதிரி அந்த ஸ்கூல் மெமரிஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வரும். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாலும் பட் படம் நல்ல எங்கேஜிங்காக நல்லா நீங்கள் கனெக்ட் ஆகலாம். ஸோ நல்ல எமோஷனலான படம் தான். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது, நான் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபீல் குட் மூவியாக இருந்தது. எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ ஜென்சி அந்த ஜென்ரேஷனுக்கு உண்டான படமா அப்படின்ட்டு. எனக்கு அப்படி தோணல. எல்லா காலகட்டத்திலுமே லவ் பண்ணவங்க எல்லாருக்குமே படமாக தான் அது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். ஆமாம், ஸ்கூல் லவ்ன்றது ஒரு வெறும் லவ்வை மட்டுமே மையமாக வச்சு. அப்போ நிறைய படங்களை பார்க்கும்போது அதுக்குள்ளே ஏதாவது ஐடியா இருக்கும், ஏதாவது கண்டென்ட் இருக்கும், கதை வேறு வேலை போகும். ஸோ இது முழுக்க லவ்ன்றதுனால எனக்கு இது தொய்வு எதுவுமே இல்லை, பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. லவ்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்மளுடைய பழைய லைஃப்பை தேடி போகிறதும் வரது மாதிரி ஒரு மூமெண்ட்ஸை வந்து கொடுக்குது இந்த படம். ஹீரோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான எஃபோர்ட் வந்து டைரக்டர் போட்டிருக்காரு. ஸோ அதோட இன்புட் எல்லாமே செம்மையாக இருக்குது. படம் ஓவராலாக எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ எங்கேயுமே நம்மளுக்கு லேக் ஆகிறதோ ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப லாஜிக்கு சினிமா தனமாக யோசிக்காமல் ஒரு ஃபீல் குட் மூவியாக மக்கள் வந்து இது பார்த்தாங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. செம்மையாக ஆல்ரெடி நம்ம நிறைய மலையாள படங்கள் பார்த்துருப்போம். ஸோ தமிழுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கு நடுவில் நம்ம மலையாள படம் பார்க்குற படம் ஃபீலாகவே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. படம் சூப்பராக ஸ்கூல் லெவல்லேருந்து எல்லாமே மெமரிஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக இதே மாதிரி தான் எங்களுக்கும் நடந்திருக்கு. சொல்லாத காதல் வந்து இதில் அழகாக அகைன் எங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா நாங்கள் போய் ட்ரை பண்ணுவோம்.